35 வயசு மேலே இருக்கவங்க ஆண்கள் as well as பெண்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியம்ன்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு காருக்கு வந்து எப்படி பெட்ரோல் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் தண்ணி ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலாக 35+ மேலே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல 60-70% ஆஃப் வாட்டர் இருக்குது. இது மெயினாக நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளோட ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்குவோம், நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனை வந்து நல்லா பெட்டராக வச்சுக்குவோம், இந்த மாதிரி டைஜஷன் இஷ்யூ வராமல் நல்லாவே வந்து தவிர்க்கும். நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ சொல்கிறாங்க, டயரியா இஷ்யூ சொல்கிறாங்க. சில பேர் சாப்பிட்ட உடனே ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து மோஷன் பாஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வர்றதுக்கு வந்து தவிர்க்கும். உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 35+ தான் நிறைய பேருக்கு வந்து இந்த பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின், போன் பெயின் எல்லாமே வருது. ஸோ உங்களோட மசில்ஸ் as well as உங்களோட போன்ஸையும் வந்து நல்லா நரிஷ்டாக வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கவனமாக இருந்தோம்னா நம்ம வந்து பாடியை வந்து நல்லாவே நரிஷ்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ தண்ணி வந்து இன்னும் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எங்கே ஹெல்ப் பண்ணுதுன்னா 35+ இருக்க கப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபேமிலியை பில்ட் பண்ணுறதுக்காக ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ்க்காக வந்து டாக்டர்ஸை மீட் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கூடயே வந்து அவங்களோட டெய்லி ஹேபிட்ஸ் அண்ட் டயட்டில் நல்லா தண்ணி குடித்தாங்கன்னா அவங்களோட எக் குவாலிட்டியும் ஸ்பெர்ம் குவாலிட்டியும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது கூட வந்து அந்த பிளட் சர்க்குலேஷனும் நிறைய நியூட்ரிஷனும் வந்து அந்த எக் அண்ட் ஸ்பெர்ம்க்கு வந்து பாஸ் பண்ணும். ஸோ இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயினாக இந்த தண்ணி வந்து நம்ம எவ்வளோ குடிக்கணுன்ட்டு. தண்ணி ஒரு நாளைக்கு வந்து ஒரு அடல்ட் 2.5 to 3 லிட்டர்ஸ் வந்து குடிக்கலாம். சில பேருக்கு வந்து எனக்கு தண்ணியே குடிக்க பிடிக்காது, ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1 லிட்டர் வந்து நீங்கள் ரெகுலர் தண்ணி குடிங்க. மிச்ச 2 பாட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளூவிட்ஸ் இல்லைனா ஃப்ளேவர்ட் ஃப்ளூவிட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அது எதெல்லாம் நான் சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. டெண்டர் கோகனட் வாட்டர், லெமன் ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் விதவுட் சுகர், நம்ம ரெகுலர் ரசம், தென் நம்ம சூப்ஸ். ஸோ சூப்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெஜிடேரியன் சூப் இருக்குது, நான் வெஜிடேரியன் சூப் இருக்குது, போன் சூப் எல்லாமே இருக்குது. இது ரெகுலராக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்மளோட டீ, காஃபி அந்த மில்க் கண்டென்ட் ஆல்சோ வில் இன்க்ளூட் அலாங் இன்டு திஸ் 3 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளூவிட். அண்ட் அது தவிர்த்து நிறைய ஹெர்பல் டீஸ் எல்லாம் இருக்குதுல்ல, கஷாயம் இருக்குது, அதுக்கப்புறம் சினமன் வாட்டர் இருக்குது, டர்மரிக் வாட்டர் இருக்குது, இன்ஃப்யூஸ் டீஸ் இருக்குது, அப்புறம் கெமமைல் டீ இருக்குது, ஹைபிஸ்கஸ் டீ இருக்குது, க்ரீன் டீ இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி பிளெயின் வாட்டர் குடிக்க பிடிக்கலன்னா இந்த மாதிரி வெரைட்டியான ஃப்ளூவிட்ஸை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் ஹைட்ரேஷன் லெவல் இன் யோர் பாடி ஆல்சோ வில் இன்க்ரீஸ். இப்போ தண்ணி வந்து நம்ம எப்படியெல்லாம் குடிக்கக்கூடாதுன்ட்டு ஃபியூ டிப்ஸ் சொல்கிறேன், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரே ஷாட்டில் வந்து நீங்கள் ஒரு 500 ml வாட்டர் இல்லை 1 லிட்டர் வாட்டர் ஒரே டைமில் வந்து எடுத்துக்காதீங்க. சிப் பை சிப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உடம்புக்கு வந்து அந்த ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் அண்ட் நரிஷ்மெண்ட்டும் இருக்கும். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியோட குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். சீசன் டு சீசன் நம்ம வந்து தண்ணியோட குவாலிட்டி வந்து மாறுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாயில் பண்ணி குடிங்க. குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து குடிங்க. ஸோ இந்த எபிசோடில் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு சந்திக்கிறேன் வித் அ நியூ டாபிக்.